RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அம்பேத்கர் பெயரை சொன்னால் அமித்ஷாவாக இருந்தாலும் மோடியாக இருந்தாலும் RSS இல் பயிற்சி பெற்றவர்கள் பாரதிய ஜனதா கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேருக்கும் கோபம் வருவது நியாயம். ஆனால் நான் ஏன் அவர்களை பாராட்டுகிறேன் என்றால், அதாவது அமித்ஷாவை விட ஆபத்தானவர் நரேந்திர மோடி. காங்கிரஸை அவமதிச்சது என்றால் நீங்கள் அதற்காக நீங்கள் அவமதிப்பீர்களா? அதை நியாயப்படுத்துவது போல் இல்லவா? அவமதிக்கவே இல்லைங்கிறாங்க. அவமதிப்பு இல்லை என்றால் ஏன் நீங்கள் அமித்ஷாவை கண்டிக்கவில்லை? வாக்குச்சீட்டு இயந்திரத்துல, மின்னணு இயந்திரத்துல எத்தனை சின்னத்தை எதுக்கு பறிப்பீங்க, பொதிப்பீங்க? அதை எப்படி நீங்க அந்த பொத்தானை அழித்த முடியும், பதிக்க முடியும்? இவ்வளவு குழப்பம் இருக்கல்லவா, டெக்னாலஜி பிரச்சனை இருக்கல்லவா. தேர்தல் ஆணையம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்களே. தேர்தல் ஆணையம் இப்ப என்னத்தை கிழிச்சாங்க? தேர்தல் ஆணையத்தை பத்தி தெரியாதா? அமலாக்க பத்தி தெரியாதா? உலகத்திலே வெளியே சொல்ல முடியாத வெட்கக்கேடு தேர்தல் ஆணையமும் இந்த இவங்களும் தான், அமலாக்கத்துறையும் தான், வருமான வரித்துறை தான். இவங்க ஓய்க்கதை நமக்கு தெரியாதா என்ன நடந்துட்டு இருக்குன்னு? நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் திமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பெர்னர் கிள்ளி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அமித்ஷா நாடாளுமன்றத்தில் பேசுறாரு. இப்பெல்லாம் ஃபேஷன் ஆகி போச்சு, அம்பேத்கர் பேரை சொல்றது, அம்பேத்கர் 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 அப்படின்லாம் சொல்றது ஒரு ஃபேஷனாக போச்சு. இதுக்கு பதில் நீங்க பகவான் பேரை சொன்னா கூட 7 தலைமுறைக்கு உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் எதிர்கட்சிகள் கொந்தளிக்க காரணம். அமித்ஷா பேச்சில் ஒன்றும் தவறு இல்லை, சரியாக தான் பேசினாரு, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படிங்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள். நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? இந்தியா முழுவதும் வாழ்கிற 150 கோடி மக்களில் 97% இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத மக்களின் சார்பில் அமித்ஷாவுக்கு எனது பாராட்டுகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 21ஆம் நூற்றாண்டில் அமித்ஷா போன்ற தலைவர்கள் இந்தியாவிற்கு தேவைப்படுகிறார்கள். அந்த வகையிலே அமித்ஷா நாடாளுமன்றத்தில் அண்ணல் அம்பேத்கரை 7 முறை உச்சரித்து, நீங்கள் இப்பொழுது அது ஒரு மாடலாக, பேஷனாக எடுத்துக்கொண்டு அண்ணல் அம்பேத்கரை உச்சரிக்க வேண்டிய அவசியம் என்ன, அவர் என்ன கடவுளுக்கு நிகரானவரா என்று தன்னுடைய பகை உணர்வை, கொள்கையை கேட்டிருக்கிறார். ஏன் நான் அமித்ஷாவுக்கு நன்றி சொல்லுகிறேன் என்றால், 100க்கு 3 பேர் அண்ணல் அம்பேத்கராலும் பெரியாராலும் அடையாளம் காட்டப்பட்ட பார்ப்பனர்கள் மனு தர்மம், சனாதனம், மனுஸ்ருதி என்றெல்லாம் அவர்கள் வர்ணாசிரமம் என்று சமஸ்கிருதத்திலே சில வார்த்தைகளை விதைத்து அதற்கு நம்பிக்கை, ஐதீகம் என்றெல்லாம் அதற்கு ஒரு பௌதிகத்தை, ஒரு வெட்பத்தை கொடுத்து 2000 ஆண்டு காலமாக ஏமாற்றியவர்களாக RSSும், ஏமாற்றப்பட்டவர்களாக திராவிட மானுட சமுதாயமும் இருக்கிறது. ஆனால் அது ஒரு 100 ஆண்டு காலம் இன்றைக்கு நிறைவு பெறுகிறது. கடந்த 12ஆம் தேதி வைக்கத்தில் ஈழ மக்களுடைய உரிமைக்காக போராடிய தந்தை பெரியாரின் போராட்டத்தினுடைய 100ஆண்டு விழாவை 2 மாநில முதலமைச்சர்கள், தமிழ்நாட்டினுடைய கழகத் தலைவர், திராவிட மாடலின் தந்தை தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய பெரும் முயற்சியில், கேரளாவில் ஆளுகிற பினராயி விஜயன், 2 மாநில முதல்வர்களும் ஒரு மாநில உரிமைக்கான முதல் போராட்டம் 100ஆண்டு விழாவை வைக்கத்தில் கொண்டாடுகிறார்கள். அந்த போராட்டத்தினுடைய வரலாறு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்னவென்றால், வரலாற்றுக்குள் போவதற்கு முன்பு தென் மாநிலங்களில் நடந்த போராட்டத்திலே காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருந்த தந்தை பெரியார் அவர்கள் வைக்கம் போராட்டத்தை முன்னெடுத்ததை தான் நான் ரோல் மாடலாக, முன்மாதிரியாக பின்பற்றி மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மகர் என்று சொல்லுகிற, எப்படி தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்டவர் என்று சொல்லுகிறோம், திராவிடர், ஆதி திராவிடர் என்று சொல்லுகிறோம், புதுவைக்கு போனால் பேட் என்று பிரெஞ்சு மொழியிலே சொல்வார்கள், ஆக ஒட்டுமொத்தமாக தலித் என்று சொல்லுவது, இப்படி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பெயர்களில் மகர் என்று சொல்லுகிற மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய
ஆனால் அம்பேத்கர் பிறந்த அந்த சாதிய மக்களுக்காக, அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மகர் போராட்டத்தை, நான் வைக்கம் போராட்டத்தை முன்மாதிரியாக வைத்துதான் போராட்டம் நடத்துகிறேன் என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார். இதில் ஒன்றை குறிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். 2 போராட்டத்தினுடைய ஆயுளும் 100 ஆண்டுகள். எனவே நூற்றாண்டை கடந்தையும் ஒரு பக்கம் வட மாநிலங்களில் கேரளத்திலும் தமிழ்நாட்டிலும் பெரியார் பேசப்படுகிறார். இந்தியா முழுவதும் அண்ணல் அம்பேத்கர் பேசப்படுகிறார். நாடாளுமன்றத்தில் அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, ஏன் ஒட்டுமொத்த மானுட சமுதாயத்திற்காக குரல் வெளியிலே வீதியில் என்று குரல் கொடுத்திருக்கிறார். சட்டமேதையாக சட்டத்தை ஏற்றிருக்கிறார். அரசியல் நிர்ணய சபை அங்கீகரித்திருக்கிறது. எனவே நாடாளுமன்றத்தில் அண்ணல் அம்பேத்கர் பெயரை உச்சரிக்கிற பொழுதெல்லாம் மனு தர்மமும் ராமாயணத்தையும் அனுமார் என்று சொல்லுகிற குரங்கையும் வணங்கக்கூடிய கூட்டத்திற்கு அவர்கள் பயிற்சி கொடுக்கப்பட்ட RSSன் கொள்கையின் பிரதிநிதியாக இருக்கிற அமித்ஷா எப்படி அண்ணல் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்வார்கள்? எனவேதான் அம்பேத்கர் பெயரை சொன்னால் அமித்ஷாவாக இருந்தாலும் மோடியாக இருந்தாலும் RSSல் பயிற்சி பெற்றவர்கள், பாரதிய ஜனதா கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேருக்கும் கோபம் வருவது நியாயம். ஆனால் நான் ஏன் அவர்களை பாராட்டுகிறேன் என்றால், வாழ்த்துகிறேன் என்றால், இன்றைய தலைமுறை சனாதானம் என்றால் என்ன, பெரியார் அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் நமக்கு செய்திருக்கிற சாதனை என்ன, அவர்களால் ஏற்பட்டிருக்கிற மானுட உரிமை, ஜனநாயகம், நமக்கு கிடைத்திருக்கிற சுயமரியாதை, கல்வி, இவைகளெல்லாம் புரிந்து கொள்வதற்கு இந்த நூற்றாண்டில் அமித்ஷா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். எனவே நாடாளுமன்றத்தில் அமித்ஷாவினுடைய குரலுக்கு இந்திய கூட்டணியின் சார்பிலே குரல் கொடுத்தது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருக்கிற 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் குரல் கொடுக்கிறார்கள். தொடர்ந்து பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சவாஸ்கருக்கும் அதே மாதிரி ராஜராம் கோட்சேவுக்கும் படேலுக்கு மிகப்பெரிய சிலை எடுப்பது, முத்தமர் காந்தியினுடைய புகழை, அவருடைய தியாகத்தை அழிப்பது, இதுதான் அவருடைய நோக்கம், அதுதான் அவங்களுடைய சித்தாந்தம். எனவே சித்தாந்தத்திற்கு நல்ல தலைவராக அமித்ஷா இன்றைக்கு அவமதிச்சிருக்கிறார். நான் அந்த வகையிலே அமித்ஷாவுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, அதே வேளையில் ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட சமூகமும் இன்றைக்கு இந்தியா முழுவதும் கொதித்து எழுந்திருக்கிறார். ஏறத்தாழ 130 கோடி மக்கள், 140 கோடி மக்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா மீது மிகப்பெரிய வெறுப்புக்கு ஆளாயிருக்கிறார்கள். இந்த போராட்டம் என்பது நாடாளுமன்றத்தில் முடிந்துவிட்டது என்பது மாத்திரமல்ல, இன்றைக்கு வெகுவாக வீதியில் எல்லா கட்சிகளும், அரசியலுக்கு அப்பாற்பட்டு பொதுமக்களும் இன்றைக்கு கையில் எடுத்துக்கொண்டார்கள். இது பாரதிய ஜனதா RSS அந்த சித்தாந்தத்தை தொடைத்தெறிவதற்கு 21ஆம் நூற்றாண்டில் தொடக்கம். இது 2024 டிசம்பர் கடைசியில் ஏற்பட்டிருக்கிறது. 25 இது பிரதிபலிக்கும். அவர்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை இன்றைய புதிய தலைமுறை, இளம் தலைமுறை கற்பிக்க வேண்டும். பாஜக ஏற்றுக்க மாட்டாங்க, அமித்ஷா போன்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அம்பேத்கரை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க சொல்கிறது அவர் பேசுனது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு ஒன்று சொல்கிறாங்க. ரெண்டாவது, காங்கிரஸ் அம்பேத்கரை மதிக்கலைங்கிறாங்களே. காங்கிரஸ் அம்பேத்கரை மதிக்கவில்லை என்றால் இன்றைய காங்கிரஸ் இல்லை. நான் சொல்லுவது நேரு காலத்தில் அந்த நிலைமை இருந்தது. அதற்கு அடிப்படையான காரணம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைய காங்கிரஸில் RSS சிந்தனை உடையவர்கள் இருந்தார்கள். ஆகையாலே தான் இந்திரா காந்தியின் மரணமாக இருந்தாலும், ராஜீவ்காந்தி மரணமாக இருந்தாலும் RSS கொள்கை அதுக்குள்ளே இருக்கிறது. RSS கோபம் அதில் இருக்கிறது. RSS சதித்திட்டம் இருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமானால், அன்னை இந்திரா காந்தியை தலைவர் கலைஞர் அவர், இந்திரா காந்தியுடைய மருமகள் ராஜீவ்காந்தியினுடைய துணைவியார் அன்னை சோனியா காந்தியை 2004 இந்தியாவினுடைய மருமகளே, இந்தியாவினுடைய பிரதமராக பொறுப்பேறுங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் பிரணாப் முகர்ஜி தானே அன்றைக்கு எதிர்ப்பை தெரிவிக்கிறார். நீங்கள் இத்தாலி நாட்டுக்கு பெண்மணி இந்தியாவுக்கு பிரதமராக கூடாதுன்னு காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்து கொண்டே அவர்கள் கோபத்தை வெளிப்படுத்தினார்கள், எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள். இப்போ RSS சித்தாந்தம் காங்கிரஸில் இருந்தது, அது வேறு காலம். ஆனால் இன்றைக்கு ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அன்னை சோனியா காந்தி அவர்கள் வந்த பிறகு இது போன்ற சித்தாந்தம் உடையவர்களை தூக்கி எறிந்து விட்டுதான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு அந்த மிகப்பெரிய பாரம்பரியம் உள்ள ஒரு தேசிய கட்சியிலே முதன்மையான கட்சியான அந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு கார்கே போன்ற ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு தலைவர் பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு RSS இல்லை. இன்றைக்கு அம்பேத்கரை எதிர்க்கக்கூடியவர்களே இல்லை. இன்றைக்கு பெரியாரை, அம்பேத்கரை தெளிவாக படித்திருக்கிறார்கள். ஏன் இன்னும் கூட சொல்ல போனால்
ஈழ விடுதலையை இன்றைக்கு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற அரசியல் புரிதல் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஈழ விடுதலை தேவை என்று சொல்லுகிற அளவிற்கு அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அன்றைக்கு பிரபாகரன் மீது கோபம் வந்திருக்கலாம். ஆகவே இன்றைக்கு அவர்கள் எல்லோரும் ஏறத்தாழ 50 அகவை நெருங்கிவிட்டார்கள். இந்தியாவினுடைய அரசியல் கட்டமைப்பு, இந்த மனு தர்மம், இவைகளெல்லாம் புரிந்து கொண்டு அவர்கள் பயணிப்பதனாலே இன்றைக்கு RSS காங்கிரஸில் இல்லை. அன்றைக்கு தொடக்கத்தில் இருந்தது, அந்த தவறுகள் நடந்திருக்கலாம். அம்பேத்கரை பாஜக அப்படி நடத்துது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. காங்கிரஸ் அன்றைய காங்கிரஸ் தான் அப்படி இருந்தது, இந்திய காங்கிரஸ் அப்படி இல்லை அப்படிங்கிறத சொல்கிறீங்க. இப்போ மோடி என்ன சொல்கிறாருன்னா, அம்பேத்கருடைய 5 விஷயங்களை நாங்கள் தான் கையில் எடுத்து போராடிட்டு வரோம். லண்டனில் ஒரு வசித்த வீடாக இருக்கட்டும், டெல்லியில் இந்த மாதிரி இடதெல்லாம் நாங்கள் தான் எடுத்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது, மன்மோகன் சிங்லாம் இருந்தாங்க. அப்போல்லாம் என்ன பண்ணாங்க நேர்காலத்துக்கு அப்புறம்? அதாவது அமித்ஷாவை விட ஆபத்தானவர் நரேந்திர மோடி. அமித்ஷா நாடாளுமன்றத்தில் உச்சரித்தார், அண்ணல் அம்பேத்கரை நகைப்புக்கு ஆளாக்கி கிண்டலாக அந்த வார்த்தையை உச்சரித்தார். ஆனால் ஒரு பொறுப்புள்ள பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதளம் என்கிற வலைதளத்தில் இதை நியாயப்படுத்துகிறார். நான் கேட்கிறேன், வெட்கமாக இல்லையா? காங்கிரஸ் கட்சி அண்ணல் அம்பேத்கரை அவமதித்தது, காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த திட்டம், காங்கிரஸ் கட்சி உலகளாவிய கொள்கை, இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்கள் புதிய இந்தியாவை, டிஜிட்டல் இந்தியாவை, அம்பேத்கரை மதிப்போம், ஜனநாயகத்தை காப்போம் என்பதுதானே வந்தீங்க. நீங்க காங்கிரஸ் செஞ்சது காங்கிரஸ் செஞ்சு சொல்றீங்க. அதுவே கண்டிக்கக்கூடிய செய்தி இல்லவா? காங்கிரஸை அவமதிச்சது என்றால் நீங்கள் அதற்காக நீங்கள் அவமதிப்பீர்களா? அதை நியாயப்படுத்துவது போல் இல்லவா? அவமதிக்கவே இல்லைங்கிறாங்க. அவமதிப்பு இல்லை என்றால் ஏன் நீங்கள் அமித்ஷாவை கண்டிக்கவில்லை? நாடாளுமன்றத்தில் நீ உங்களுடைய பாரதிய ஜனதா பொதுக்கூட்டத்தில், RSS கூட்டத்தில், ரகசிய கூட்டத்தில் நீங்க கண்டிச்சுட்டு போங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவை, நாடாளுமன்ற அவையில் பேசக்கூடிய ஒரு பொறுப்புள்ள அமைச்சர், முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சர், பிரதமர் அமைச்சருக்கு அடுத்தபடியாக போக்கஸ் செய்யப்படக்கூடிய அமைச்சர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அவர் போய் நகைச்சுவையாக, நகைப்பாக, கிண்டலாக ஆனால் அம்பேத்கரை பேசுகிறார் என்றால் அது போய் வக்காலத்து வாங்குறார் நரேந்திர மோடி என்றால் என்ன அர்த்தம்? இதை எப்படி ஒப்புக்கொள்ள முடியும்? அதிகார பசியில் காங்கிரஸ் இந்த இவ்வளவு விஷயங்களையும் செய்யுது, போராட்டம் பண்ணுது, பேரணி பண்ணுது, அவையை நடத்த விடாம பண்ணுது. 2 MPக்களை பாருங்க மருத்துவமனையில் இருக்கிறாங்க. பசியில் இருப்பவங்க கூட பொறுத்திருந்து சாப்பிடலாம். இவங்க அதிகார போதையில் இருக்கிறார்கள். காங்கிரஸ் பசியில் இருக்கலாம், காத்திருந்து நாங்க சாப்பிடலாம். 310க்கு மேல இருந்த நாடாளுமன்ற உறுப்பினரை இப்ப வீழ்த்தி 2024 நாங்க கொண்டாந்துட்டோம் 240. அடுத்த தேர்தல் 2029 சுத்தமா பாரதிய ஜனதாவை நாங்க தூக்கி எறிஞ்சிருவோம். அது எங்களுக்கு இருக்கிற பசி, அது வேறு. ஆனால் உங்களுக்கு இருக்கிற போதை, மத போதை, சாதி என்கிற ஆணவ போதை, RSS என்கிற போதை, போதையில் இருக்கிறவனை தான் தடுக்க முடியாது. அவர்களுக்கு போதை இருக்கிறது, எங்களுக்கு கொள்கை பசி இருக்கிறது. இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும், ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும். அண்ணல் அம்பேத்கர் போன்ற, உத்தமர் காந்தி போன்ற, தந்தை பெரியார் போன்ற இன்னும் எத்தனையோ சமூக நீதி போராளிகள் உருவாக்கிய இந்திய விடுதலையை பாதுகாக்க வேண்டும் என்கிற பசி எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு சாதி போதை இருக்கிறது, மனுதர்ம போதை இருக்கிறது, வர்ணாசிரம போதை இருக்கிறது. சனாதன கொள்கை நிலைநிறுத்த வேண்டும். இஸ்லாம், கிறிஸ்துவம் என்கிற அந்த சமூக மக்களை முற்றிலும் அழித்திட வேண்டும். மீண்டும் இந்தியா இந்து என்கிற இந்து ராஷ்டிரத்தை நிலைநிறுத்த வேண்டும். வர்ணாசிரமத்தின் பெயரில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற சாதி கட்டமைப்பை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதை எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? ராகுல் காந்தி மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு 5 பிரிவுகளில். அது கைது வரைக்கும் போகும். இப்போ ஏற்கனவே கடந்த முறை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கர்நாடகாவில் பேசி அங்கே வழக்கு தொடக்கப்பட்டு பதவி பறிப்பு இந்த மாதிரிலாம் நடந்தது. இப்போவும் அது ஒரு அந்த மாதிரி ஒரு சம்பவம் வருங்கிறாங்களே. உங்கள் ஊடகத்துக்கு மூலமாக சொல்கிறேன், 2018-19 கர்நாடகத்தில் தேர்தல் பரப்புரையில் நரேந்திர மோடி என்று மோடிஜின்னு தொண்டர்கள் முழக்கமிடுவது போதெல்லாம் இவர் காதுக்கு தேனாக பாய்கிறது. இவர் மட்டும் பரப்புரையில் கர்நாடக மாநிலத்தில் மோடின்னு சொல்லிவிட்டாரு, அதனால ஒரு ஜாதியை இழிவுபடுத்திட்டாரு. எவ்வளவு நகைப்பான வெட்கக்கேடான ஒரு வழக்கு! அவருடைய குடியிருந்த வீடை அப்புறப்படுத்தி விட்டு அவர் மீது வழக்கு தொடுத்து அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற பதவியை துறக்க செய்து, பதவி இறக்கம் செய்து, அப்புறம் நீதிமன்றத்திற்கு போய் நீதி கிடைத்து அவர் மீண்டும் போகிறார். இதற்கெல்லாம் அவர் சளைத்தவர் கிடையாது. அதற்கு பிற்பாடுதான் அவருடைய வெற்றி பயணம், நடைப்பயணம் நடந்தது. நடைப்பயணத்திற்கு பிற்பாடுதான்
மிருகப்பலத்தோடு இருந்த மோடிக்கு இன்றைக்கு மக்கள் பாடம் கற்பித்திருக்கிறார்கள். இந்த 2024 240 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்ற வெற்றியில் கூட மிகப்பெரிய சூழ்ச்சி இருக்கிறது. உங்களுக்கு தேர்தல் முடிவு 11-12 மணி வரையிலும் இருந்த அதே முடிவு தான், மாலையில் அதே தான், ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. அவருடைய சூழ்ச்சியே இந்த வாக்குப்பெட்டியில் இருக்கிற சூழ்ச்சி தான். இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட வெற்றி. அதற்கெல்லாம் 2029 பதில் சொல்லும். இல்லை, அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அந்த விவகாரம் போச்சு. ஜெயிச்சா கொண்டாடுறீங்க, தோத்துட்டா இந்த குறைய சொல்றீங்க அப்படின்னு. இல்லை, நீங்கள் அப்படி எடுத்துக்க கூடாது. நடுநிலையோடு பார்க்க வேண்டும். அதாவது விஞ்ஞானத்தை, மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது எல்லாருடைய கடமை. ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? வாக்கு இயந்திர, அதாவது மின்னணு வாக்குப்பெட்டியில் மாற்றங்களை உருவாக்குவதற்கான தந்திரங்களை, சூழ்ச்சிகளை செய்வதற்கான வாய்ப்புகள் அவரிடத்தில் இருக்கிறது. அது இப்ப மகாராஷ்டிரா தேர்தலை பார்த்தோம். ராகுல் காந்தி மீது எத்தனை வழக்குகள் போட்டாலும் அவர் இப்பொழுது தெளிவான ஒரு 50 அகவையை கடந்து விட்டார். தெளிந்த அரசியல்வாதி ஆயிட்டார். முற்போக்கான சிந்தனைகளை, நூல்களை படிக்க ஆரம்பித்து விட்டார். இன்னும் தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் ஆட்சியை, குறிப்பாக கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலினோடு நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு நல்ல நண்பராக அவர் உருவெடுத்து விட்டார். எனவே இனிமேல் சிறைச்சாலை என்பதோ வழக்கு என்பதோ அவர்களை அச்சுறுத்த முடியாது. அவருடைய போராட்டம் எப்படி சமூக நீதி காவலர் VP சிங் துணிந்து நின்றாரோ வடபுலத்திலே சமூக நீதிக்காக, அதே போல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மதம், கடவுள், ஜாதி இதையெல்லாம் கடந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு ராகுல் காந்தி உறுதியாக களத்தில் நிற்பார். அதற்கு திராவிட தமிழ்மண், திராவிடம் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கும். அமித்ஷா மன்னிப்பு கேட்கணும், ராஜினாமா செய்கிற வரைக்கும் விடமாட்டோம் அப்படின்லாம் காங்கிரஸ், திமுக எல்லாருமே போராட்டத்தின் போது சொன்னீங்க நாடாளுமன்றத்துக்கு முன்பு. இப்போ தேதி குறிப்பிடாமல் கூட்டத்தொடரே முடிஞ்சு போச்சு, ஒத்தி வச்சுட்டாங்க. இந்த போராட்டம் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகும்? ஆனால் அவங்க இன்னைய வரைக்கும் இன்னைக்கு பேசுகிறப்ப கூட பாஜகரங்க அவர் சரியாக தான் பேசினார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இல்லை, அவர்கள் நியாயப்படுத்துவார்கள். எங்களை பொறுத்தவரை வெற்றி தான். மன்னிப்பு கேட்கவில்லை, அதுதான் அவருடைய ஆணவம். ஆனால் மன்னிப்பு கேட்க முடியவில்லை என்றாலும் நாடாளுமன்றத்தை நடத்த முடியவில்லை. நாடாளுமன்றத்தை நடத்த முடியாத அளவிற்கு அம்பேத்கர் தியாகத்தால், அம்பேத்கர் சட்டத்தால், ஜனநாயகத்தால் பலன் பெற்ற ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் கூக்குரலிட்டார்கள், தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினார்கள், வீதிக்கு போராடினார்கள். அம்பேத்கரை 2021 21ஆம் நூற்றாண்டில் இன்றைக்கு புதுப்பித்திருக்கிறோம் அமித்ஷா மூலம். ஆகையாலே தான் இன்றைக்கு பகைவர்கள், பகை கூட்டங்கள் மன்னிப்பு கேட்க முன்வர இல்லை என்றாலும் நாடாளுமன்றத்தை நடத்தாமல் நிறுத்திவிட்டார்கள். அதனால் மீண்டும் இந்த பிரச்சனை எழாது. எப்பொழுது நாடாளுமன்றம் எழுந்தால், கூட்டத்தொடர் கூடினாலும், நாடாளுமன்றம் கூடினாலும் இந்த பிரச்சனையை எழுப்புவார்கள். இதற்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் பதவி விழ வேண்டும். ஒன்றை நான் சொல்லுகிறேன், இந்த பிரச்சனையின் மூலம் இவருடைய அதானி, அம்பானி போன்ற நிறுவனங்கள் அமெரிக்காவில் விதிக்கப்பட்ட அபராத தொகை, அதனால் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பங்கு வர்த்தகம், இந்தியாவினுடைய நாணயம் சரிந்தது, அதை பற்றி விவாதிப்பதற்கு மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால், இன்றைக்கு பல்வேறு நிறுவனங்களுக்கு தேசியமயமாக்கப்பட்ட வங்கி, LIC போன்ற இருப்புகளை எல்லாம் எடுத்து 67,000 கோடி, 1 லட்சம் கோடி வராக்கடன் என்று 2024-25க்கு நிர்மலா சீதாராமன் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். நேற்றும் இன்றும் ஒரு வரி விதித்திருக்கிறார்கள். பாப்கார்ன் சொல்ற சோளப்பொரி இருக்குல்ல, முத்து சோளப்பொரி, அதுக்கு 18% அம்மையார் வரி விதிச்சிருக்கிறார்கள். இப்படி ஒரு பக்கம் 65,000 கோடி, 1 லட்சம் கோடி பணக்கார நிறுவனங்களுக்கு வராக்கடனுக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது. பச்சிலம் குழந்தைகள் திருமண வீட்டிலே அங்கேயும் சாப்பிட்ற 10 ரூபா பாப்கார்ன் பொரிக்கு, சோள பொரிக்கு வரி போடப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் மடமாற்றம் செய்து கொண்டு இந்தியாவை நாங்கள் முன்னேற்ற போகிறோம் என்று ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைத்து RSS கொள்கையை, மனுதர்ம கொள்கையை நிலைநாட்டுவதற்கு மோடியும் அமித்ஷாவும் அவருடைய ஆட்சியும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த மசோதா, அந்த அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்து அதுக்கப்புறம் வாக்கெடுப்புக்கு அதுதான் இப்போ கூட்டுக்குழுக்கு போயிருக்கு. இப்போ இது பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில தான் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசின விஷயம் இப்போ எல்லாருமே எதிர்கட்சிகள் எல்லாமே கொந்தளிச்சது. இப்போ அங்கே கூட்டுக்குழுக்கு போயிடுச்சு. அங்கே பாஜக சில சூழ்ச்சிகள் செய்யும், பாஜக இதில் கை தேர்ந்தது, கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒன்று செய்வாங்க, கூட்டுக்குழுலையும் அது வெற்றி அடையறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அப்படின்லாம் பேசப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க? இது யார் கேட்டது? இதனால் என்ன நன்மை?
இதற்கு முன்னாடி நடந்ததுன்னு இவங்க சொல்றாங்க. சுதந்திரம் வாங்கினப்ப 1952 நடந்தது, 67 நடந்தது, இதெல்லாம் சொல்றாங்க. ஆனால் அது அன்றைய சூழல் என்ன, அன்றைய மக்கள் தொகை என்ன? 40 கோடி பேர், 50 கோடி பேர். இன்னைக்கு 150 கோடி பேர் மக்கள் தொகை. 150 கோடி பேருக்கு நீங்க பாதுகாப்பு தர முடியுமா? எத்தனை வாக்கு அளிக்க முடியும்? நாடாளுமன்றத்துக்கு ஒரு வாக்கு, சட்டமன்றத்துக்கு ஒரு வாக்கு, உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு வாக்கு. ஒரு வாக்குச்சீட்டுக்கு போனால், வாக்குச்சாவடிக்கு போனால் எவ்வளவு நேரம் வாக்களிப்பான்? அப்போ ஒரு அந்த இயந்திரத்துல, வாக்குச்சீட்டு இயந்திரத்துல, மின்னணு இயந்திரத்துல எத்தனை சின்னத்தை எதுக்கு பறிப்பீங்க, பொதிப்பீங்க? அதை எப்படி நீங்க அந்த பொத்தானை அழுத்த முடியும், பதிக்க முடியும்? இவ்வளவு குழப்பம் இருக்கல்லவா, டெக்னாலஜி பிரச்சனை இருக்கல்லவா. தேர்தல் ஆணையம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்களே. தேர்தல் ஆணையம் இப்ப என்னத்தை கிழிச்சாங்க மகாராஷ்டிராவில்? தேர்தல் ஆணையம் தான் சந்தி சிரிக்கிற சார். தேர்தல் ஆணையத்தை பத்தி தெரியாதா, அமலாக்க பத்தி தெரியாதா? உலகத்திலே வெளியே சொல்ல முடியாத வெட்கக்கேடு தேர்தல் ஆணையமும் இந்த இவங்களும் தான், அமலாக்கத்துறையும் தான், வருமான வரித்துறை தான். இவங்க ஓய்க்கதை நமக்கு தெரியாதா என்ன நடந்துட்டு இருக்குன்னு? அமித்ஷாவுக்கு ஒரு நீதி, அண்ணாடங்காட்சிக்கு ஒரு நீதி, மகாராஷ்டிராவுக்கு ஒரு நீதி, தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி. எங்கெல்லாம் பாரதிய ஜனதா ஆளுதோ அங்கெல்லாம் கையும் வாயும் பொத்திட்டு இருக்கும் தேர்தல் ஆணையமும் அமலாக்கத்துறையும். எங்கெல்லாம் அமித்ஷா விரும்புகிறாரோ அங்கெல்லாம் போய் ஏவுகணையா இவங்க பாய்வாங்க. எல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். இதெல்லாம் சந்தி சிரிச்சிட்டு இருக்கல இவங்க ஓய்க்குத. இதெல்லாம் ஏமாத்துற வேலை. இதை நாட்டு மக்கள் ஏற்க முடியும். நாட்டு மக்கள் ஏமாறவும் மாட்டார்கள், ஏமாற்றவும் முடியாது. இதெல்லாம் ஏமாந்த காலம் வேறு. செலவு குறையுங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு செலவும் குறையாது. மோடி சுற்றுப்பயணத்தை நிறுத்தி கொண்டால் இந்தியாவின் பொருளாதாரம் பலது குறையும். அவருடைய கூட்டாளிகளுக்கு வழங்கப்படுகிற வரிச்சலுகை இருக்கல்லவா, அதை குறைத்து கொண்டால் போதும். இந்த தெண்டமா ஆளுநர்கள் சுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா, பாரதிய ஜனதாவுடைய ஆளுநர்கள். அந்த ஆளுநர்களுடைய சுற்றுப்பயணத்தை அந்தந்த மாநிலத்தை நிறுத்திக்கிட்டு ஆண்டுக்கு ஒரு முறை நாடாளுமன்ற சட்டமன்ற அந்தந்த மாநிலத்தினுடைய சட்டமன்றத்துக்கு போய் அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அந்த ஆண்டு என்ன கொள்கை திட்டத்தை மாநில முதல்வர்களும் மாநில அரசும் விரும்புகிறதோ அதை மட்டும் ஒரு நாள் வாசிச்சுட்டு தெண்ட சோறை தின்னுட்டு இருந்தாலே பாதி செலவு குறைஞ்சிரும். அப்புறம் மற்ற செலவுகள்லாம் சொல்லவா வேணும்? இவங்க பண்ணிட்டு இருக்கிற கூத்து தெரியாதா உங்களுக்கு என்ன? இதெல்லாம் குறைச்சாலே போதுங்க. இது தேர்தல் நடத்தி அந்த செலவீனங்களை குறைத்துதான் இந்தியா பொருளாதாரத்தில் வளரப்போகுது என்றால் இதை விட ஒரு நகைச்சுவை 21ஆம் நூற்றாண்டில் வேறு எதுவும் இருக்காது. நல்ல கோமாளித்தனமான கூத்து இது. இறுதியா இப்ப ராகுல் காந்திக்கு எதிரான அந்த புகாரை வந்து தீவிரப்படுத்துவாங்க, விசாரணை தீவிரப்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. பெண் எம்பி புகார் கொடுக்குறாங்க, என்னுடைய கண்ணியத்தை குறைக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி. அது மகளிர் ஆணையமும் அது உள்ள வருது. என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ராகுல் எப்படி எதிர்கொள்வார்? அதாவது இளம் தலைவர் ராகுல் காந்தியை பற்றி ஊடகவியாளர்கள், பத்திரிகையாளர்கள், நடுநிலையாளர்கள், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லோரும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு இளம் தலைவர். அவரை போல கண்ணியமிக்க ஒரு தலைவரை எந்த விதமான கிசுகிசுக்கும் அல்லது ரகசியத்திற்கும் ஆட்படாத ஒரு தலைவர். அவருடைய புகழுக்கு, தனித்தன்மைக்கு, தனிமனித ஒழுக்கத்திற்கு, தொலைநோக்கு சிந்தனைக்கு, எதிர்கால இந்தியாவிற்காக தன்னுடைய தாத்தா, பாட்டி, தந்தை, தாய் வழியில் நின்று உழைத்து கொண்டிருக்கிறார். அவருக்கான அதிகாரம் கிடைக்கவில்லை என்கிற வருத்தம் இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற மக்களிடத்தில் ராகுல் காந்தியினுடைய உழைப்புக்கான அதிகாரம் கிடைக்கவில்லை என்று எல்லோரும் இன்றைக்கு வருத்தத்தில் இருக்கிறார்கள். அந்த ஒரு மகத்தான இளம் தலைவர் மீது இப்படியெல்லாம் நாளாந்தர வழக்குகள், ஒரு பெண்மையினுடைய கண்ணியத்திற்கு இழுக்காக நடந்து கொண்டார், அவர் தள்ளிவிட்டார் என்றால் இதுதான் RSSனுடைய ஒருவரை எவ்வளவு கொச்சப்படுத்த முடியுமோ இது படுத்துகிறார்கள். இவைகளெல்லாம் மக்கள் இதற்கு நல்ல பாடம் தருவார்கள். நீதிமன்றத்தில் இதெல்லாம் சாதாரணம். இதை நீதிமன்றமும் இதற்கு பாடம் கற்பிக்கும். அதைவிட மக்கள் மன்றம் மிக சிறப்பான பாடம் கற்பிக்கும். இனி வருகிற எல்லா தேர்தலிலும் பாரதிய ஜனதாவினுடைய அநியாயத்துக்கு, அக்கப்போருக்கு, இது மாதிரியான தரம் தாழ்ந்த அரசியலுக்கு ஒட்டுமொத்த இந்திய மக்கள் பாடம் தருவார்கள். ஒன்றியம் முழுவதும் இன்றைக்கு அம்பேத்கர் அவமதிக்கப்பட்டதனுடைய விளைவாக ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய கோபத்திற்கும் பாரதிய ஜனதாவும் அமித்ஷாவும் மோடியும் ஆளாயிருக்கிறார்கள். இனி வரும் காலங்களில் எல்லா தேர்தலிலும் பிரதிபலிக்கும். 2025 ஒன்றை சொல்லுகிறேன், பாரதிய ஜனதா பழைய அளவிற்கு எங்கும் போய் வாய் சாகடால் பேசுவது, வீதியில் நடமாடுவது என்றால் அது நடக்காது. எங்கு நடந்தாலும் மக்கள் தன்னெழுச்சியாக அதற்கு எதிர்வினை ஆற்றுவார்கள். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை.
கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். உங்கள் ஊடகத்தின் மூலமாக அண்ணல் அம்பேத்கரை 21ஆம் நூற்றாண்டில் அவர் செய்த தியாகத்தையும் அந்த தியாகத்தை பாதுகாக்க வேண்டிய இன்றைய தலைமுறைக்கான கருத்துக்களை விதைக்கிற வாய்ப்பை நீங்கள் எனக்கு வழங்கியதற்கு நக்கீரன் ஊடகத்திற்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.